ஹாய், திஸ் இஸ் வேல்யூ அப்டேட்ஸ் யூடியூப் சேனல். நம்ம யூடியூப் சேனல் வந்து எக்ஸ்க்ளூசிவாக வந்து லாவை வந்து மக்களுக்கு எஜுகேட் பண்ணி டீச் பண்ணிகிட்ருக்கோம். நம்ம வேல்யூ அப்டேட்ஸ் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மோரோவர் வந்து ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா சோசியல் மீடியாவில் ஷேர் பண்ணுங்கள். அதன் மூலமாக மக்கள் வந்து சட்டத்தை அறிந்து கொள்ளட்டும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சப்ஜெக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சொத்துல வந்து யாருக்கெல்லாம் உரிமை கிடையாது சட்டப்படி அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம வந்து சொத்துல யார் யாருக்கெல்லாம் வந்து உரிமை இருக்குது, எப்படி உரிமை வருது இந்து வாரிசு உரிமை சட்டத்தின்படி அப்படின்னு இதுக்கு முன்னாடி ஒரு காணொலியில் வந்து பதிவு பண்ணியிருந்தோம். அது நம்மளுடைய சேனலில் வந்து இருக்குது. அதையும் பார்க்கணுன்னா பாருங்கள். அதை நம்ம ரொம்ப எலாபரேட்டாக நம்ம வந்து போட்டிருக்கோம். இன்றைக்கி வந்து யாருக்கெல்லாம் சொத்தில் வந்து உரிமை இல்லை சட்டப்படி அப்படின்னு சொல்லி தான் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது ஒரு பெண்ணுக்கு அவளின் பெற்றோர்கள் இடத்தில் இருந்து வந்த சொத்து என்றால், அதாவது குறிப்பாக வந்து நகைகள் வந்து கொடுத்து வந்திருப்பாங்க, அப்படி சொத்துக்கள் என்றால், அப்பெண் இறக்கும்போது அவளுக்கு குழந்தைகளும் இல்லை என்றால் அச்சொத்தை அவளின் கணவன் அடைய உரிமை இல்லை. அச்சொத்து மீண்டும் பெற்றோர்கள் வீட்டிற்கே சென்றுவிடும். இது ஒரு பாயிண்ட். வாரிசு முறைப்படி சொத்துக்களை பெற்று கூட்டாக இருக்கின்ற சொத்துக்களை ஒரே ஒருவர் மட்டும் தன் பிரிவுபடாத பங்கை வெளிநபருக்கு உடனேயே விற்றுவிட உரிமை இல்லை. அப்படி விற்க விரும்பினால் முதலில் மற்ற பங்குதாரர்களுக்குத்தான் விற்க வேண்டும். தந்தையை கொன்ற மகனுக்கு தந்தையின் சொத்தில் பங்கு கேட்க உரிமை இல்லை. தந்தையை மட்டும் இல்லை, சொத்துக்காக தன் உடையவர்களை, அதாவது தந்தையை, தாயை, தம்பியை, அக்காளை, தங்கையை, இவர்களையெல்லாம் சொத்துக்காக உறவினர்களை கொண்டுவிட்டால் அந்த யார் கொலை செய்தார்களோ அவர்களுக்கு சொத்தில் வந்து பங்கு கிடையாது. கணவன் இறந்த பிறகு அவரின் தந்தை வழியே கிடைக்கும் பூர்வீக சொத்துக்களை விதவை மனைவி வேறு திருமணம் செய்திருந்தால் அந்த சொத்தில் உரிமை இல்லை. இந்து மதத்திலிருந்து மதம் மாறிவிட்ட பிறகு இந்து தாத்தா சொத்து வேறு மத பேரன் அடைய உரிமை இல்லை. ஆனால் வேறு மத மகன் அடைய உரிமை உண்டு. சொத்தை வைத்து இருப்பவர் அவர் உயிருடன் இருக்கும் போதே உயில் செட்டில்மெண்ட் எழுதியிருப்பார் என்றால் அந்த உயில் படி போய் சேரும். அதில் வாரிசுகளுக்கு உரிமை இல்லை. மனைவி கர்ப்பமாக இருக்கும்போது கணவன் இறந்தால் கணவனின் சொத்தில் வயிற்றில் இருக்கும் குழந்தைக்கு உரிமை இருக்கிறது. ஆனால் வயிற்றிலேயே இறந்து பிறந்தால் அந்த சொத்தில் அந்த குழந்தைக்கு உரிமை இல்லை. இப்பொழுது தத்தெடுக்கப்பட்ட குழந்தையின் உரிமைகள் மீதான சொத்து மீதான உரிமைகள் என்ன? தத்தெடுப்புக்கு பிறகு ஒரு குழந்தைக்கு அவரது உயிரியல் குடும்பத்தின் மீது எந்த உரிமையும் இல்லை. ஆனால் தத்தெடுப்பதற்கு முன்பு அவள் இல்லை அவன் ஒரு சொத்தை பெற்றால் அந்த சொத்து அவரது அல்லது அவள் பெயரில் மட்டுமே இருக்கும். முறைகேடான மகனின் சொத்தின் உரிமைகள். இந்து சட்டத்தின் கீழ் ஒரு முறைகேடான மகன் தனது தந்தையிடம் இருந்து வாரிசுரிமையை பெற முடியாது. முறைகேடான மகன் என்றால் அதாவது கணவனுக்கு மனைவிக்கும் பிறந்ததல்ல, இல்லீகலாக வந்து பிறந்த ஒரு மகன், லீகலாக பிறந்த மகன் கிடையாது. அதுதான் சொல்றது. இந்து சட்டத்தின் கீழ் ஒரு முறைகேடான மகன் தனது தந்தையிடம் இருந்து வாரிசுரிமையை பெற முடியாது.
ஆனால் அவன் தனது தாயிடமிருந்து வாரிசுரிமையை பெறலாம். 3 முக்கியமான குறிப்புகள் நாம் இதற்கு முன்னாடி சொல்லியிருந்தோம், ரொம்ப முக்கியமானது. மற்றும் ஒரு முறைகேடான மகன் ஒரு துணை பிரிவாக கருதப்படுவதில்லை. மேலும் கூட்டு இந்து குடும்ப சொத்தில் அவருக்கு எந்த விருப்பமும் உரிமையும் இல்லை. எனவே அவர் பிரிவினை கோருவதற்கு உரிமை இல்லை. மருமகளின் சொத்துரிமைகள். இந்து சட்டத்தின் கீழ் ஒரு மருமகளுக்கு தனது மாமியாரின் சொத்தை வாரிசாக பெற எந்த தானியங்கி உரிமையும் இல்லை. மாமியார் ஒரு உயில் மூலம் அவளை வாரிசாக மாற்ற தேர்வு செய்தால் தவிர அவள் சட்டப்பூர்வ வாரிசாக கருதப்பட மாட்டாள். அந்த உயில் சட்டப்பூர்வமாக செல்லுபடியாகும். மதம் மாறும் பொழுது என்ன உரிமைகள் சொத்தின் மேல் இருக்கிறது? ஒரு தனிநபர் வேறொரு மதத்திற்கு மாறினால் அவர்களும் அவர்களது குழந்தைகளும் குடும்ப சொத்துக்களை பெறுவதற்கான சட்டப்பூர்வ உரிமையை இழக்க நேரிடும். இந்த விஷயங்கள் அனைத்தும் யாருக்கு சொத்து இல்லை என்பதை நாம் இப்பொழுது காணொளியில் பார்த்தோம். நீங்கள் அறிந்திருப்பீர்கள் யார் யாருக்கெல்லாம் சொத்து கிடைக்காது அப்படி என்பதை. நம்மளுடைய வேல்யூ அப்டேட்ஸ் சேனல் எக்ஸ்க்ளூசிவாக லாவை எஜுகேட் பண்ணுறோம், டீச் பண்ணுறோம் மக்களுக்கு. நம்ம வேல்யூ அப்டேட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மோரோவர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணுவதன் மூலம் மக்கள் சட்டத்தை அறிந்து வருவார்கள். நன்றி, வணக்கம்.